நாம குரல் கொடுத்தாதான் எல்லாம் ஒழுங்கா நடக்குது. ஆனா ஜனங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. விவசாயம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. யாராவது எங்களை காப்பாத்துங்க, வாங்க. காளமாடுக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்களை காப்பாத்துங்க. இந்த காளமாடுகளை நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பண்ணு மோட்டோ. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது பண்ணு. ஐடியா. டக்குன்னு அந்த கூட மேல தாவிடலாம், அப்பதான் நம்ம காலுகளுக்கு அடிபடாது. ஒரு வழியா என்ன காப்பாத்திட்ட பத்துலு. இது ரொம்ப ஜாலியா இருக்கு. யாஹூ. கீழே விழுந்து தலையில அடிபட்டதுல யமதர்மனை எதிரில நிக்கிற மாதிரி இருக்குடா. நாம நல்லாதான் இருக்கோம் மோட்டோ. ஏன்னா யமதர்மராஜனோட எரும மாடை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லையா. நான் சொல்றத நம்பு. யமதர்மனோட எரும மாடா? நம்ம பெரியவங்க சொல்லி இருந்தா நிச்சயமா உண்மையா தான் இருக்கும். ஆனா யமதர்மராஜனை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. எனது அப்டேட்டின் படி இன்றுடன் பத்துலுவின் ஆயுட்காலம் முடிவடைகிறது. இன்று நாம் அவனை எங்கு அழைத்து வர வேண்டும்? அதோ பார் சித்ரகுப்தா, பத்துலு நிலத்தை உழுது கொண்டிருக்கிறான். எஸ் யமா. என்ன காரியம் செய்து விட்டாய்? விரைந்து சென்று உனது லேப்டாப்பை எடுத்து வா சித்ரகுப்தா. ஏனென்றால் உலக மக்களின் விதி அனைத்தும் அந்த லேப்டாப்பில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என் தலைமையில வந்து விழுந்தது. அட இது ஒரு லேப்டாப் ஆச்சு. ஆமா, இது எங்க இருந்து வந்தது? அந்த விமானத்துல இருந்து தான் விழுந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, அந்த மேக விமானம் மாதிரி வருது. யார் வராங்க அதுல? ஏதாவது நாடக கோட்டையில இருந்து வந்திருப்பாங்களோ? சீக்கிரமா போய் பக்கத்துல போய் பேசலாம். நாமளும் அவங்க கூட அந்த மேகத்துல பயணம் பண்ணலாம். மோட்டோ அவர் நம்மள மாதிரி கிடையாது. யமராஜன், அதாவது யம தர்மராஜன். ஒருவேளை இந்த லேப்டாப் அவர்தான் இருக்குமா? சித்ரகுப்தா, உடனே லேப்டாப்பை கண்டுபிடித்து விடு. அதில் தான் பத்துலுவின் விதி அடங்கி இருக்கிறது. ஒருவேளை அவன் அதை டெலீட் செய்து விட்டால் நாம் அவன் உயிரை எடுப்பது என்பது இயலாத காரியம். அப்படியே யம தர்மராஜன் என்ன கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மோட்டோ, உன்னை விட்டுட்டு என்னால தனியா போக முடியாது. என்னை எப்படியாவது காப்பாத்து மோட்டோ, காப்பாத்து. ஏன் பத்துலுவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போற தைரியம் இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடையாது. நீ தைரியமா இரு பத்துலு, உன்னை நான் காப்பாத்துறேன். ஐடியா. இந்த சமோசாவுக்கு மயங்காதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இத மட்டும் அவங்கள சாப்பிட வச்சிட்டா நம்ம தப்பிச்சிடலாம். இந்தாங்க சமோசாவை சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஜெய் ஹோ! எருமை மாட நம்ம வசியம் பண்ணிட்டோம். சீக்கிரமா இந்த எருமை மேல உட்கார்ந்துக்கலாம். யமராஜனுக்கு பெப்பே காமிச்சு டாடா காட்டலாம். சித்ரகுப்தா, அதோ பார்த்தாயா அவர்கள் எவ்வளவு சாமர்த்தியசாலிகள் என்று. எனது வாகனத்திலேயே தப்பித்து விட்டார்கள். பிரபு, நாம் அவர்களை பிடிக்க நாரணன் வாகனத்தை பயன்படுத்தலாமே. அப்பா, இந்த வாகனத்தை ஓட்டுவது எவ்வளவு சிரமமாக உள்ளது. அடே மோட்டு பத்துலு, என்ன வேஷம் போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? என் படத்தை கொடுங்க. நாரானே, மூடனே, யாரை மோட்டு பத்துலு என்கிறாய்? நான் யமனடா, தர்மராஜனடா. இவனோ சித்திரகுப்தன். ஓஹோ, நீதான் யம தர்மராஜன், இவன் சித்திரகுப்தன். ஆம் மகனே, யமராஜன் கூறுவது எல்லாம் உண்மை. நாங்கள் இன்றுதான் யமலோகத்திலிருந்து வந்தோம். யமலோகத்திலிருந்து வந்தீர்களா? உங்களை இப்ப நான் யமலோகத்துக்கு அனுப்ப போறேன். நீங்க எந்த வேஷத்தை போட்டும் என்ன ஏமாத்த முடியாது. இப்ப பாரு, உன் வேஷத்தை நான் கிளக்கிறேன். மௌன தோஞ்சடா. எவர் மீசையை இழுக்கிறாய்? விட்டுவிடு. நல்லா கம்ம போட்டு ஒட்டி வச்சிருக்க. அவனோட மீசைய புடுங்குறேன் பாரு. பிரபு, காப்பாற்றுங்க. மீசையை இழுத்ததன் மூலம் இந்த யமதர்மனை அவமானப்படுத்தி விட்டாய். உன்னை என்ன செய்கிறேன் பார். என்ன மன்னிச்சிருங்க
என்ன பரலோகத்துக்கு அனுப்பிடாதீங்க. தெரியாம செஞ்சுட்டா பண்ணிக்கிறங்க. என்ன விட்டுங்க. ஆஹா, இந்த பலகாரத்தின் மனம் என் பசியை தூண்டுகிறது. ஏய் மோட்டு, எனது உயிர் நண்பா, இந்த காட்டெருமை மேல ஏறி எங்கப்பா போறீங்க? அத சொல்லுங்க. டாக்டர் ஜட்கா சார், என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. என்ன கொண்டு போக யம தர்மராஜன் சார் வந்திருக்காரு. அவங்களோட இந்த லேப்டாப்ல என்னோட ஆயில் ரேக்க முடியற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க சார். இதத்தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அதை எல்லாத்தையும் அழிச்சிருங்க சார். அட என்னப்பா இப்படி உளறிக்கிட்டு இருக்க? என்ன ஏதாவது கெட்ட கனவா? இது ஒரு டம்மி பீஸ் ஆச்சு. இத அடிச்சு தூள் தூள் ஆகலனா சம்பட்டி தான் உடைஞ்சு போச்சு. மோட்டு, அடுத்து என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. எனக்கு பசி எடுக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கே தெரியாதா? நீயே யோசி. டேய் பிஞ்சு போட மண்டையா, நீயாவது இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லி எங்களுக்கு ஒரு வழியை காட்டு. எப்பா பத்துலு, எனது அருமை நண்பா, சகோதரா, ஏன்பா கவலைப்படுறீங்க? நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? நான் காப்பாத்துறேன் உங்களை. என்றால் இவர்கள் இருவரையும் காப்பாற்ற போவது நீங்களா? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. என்ன மன்னிச்சிருங்க. டேய் கப்பா, இந்த மோட்டு 10 புதுசா ஒரு வாகனத்துல சவாரி போறாங்க. ஓய், இந்த சிங்க வச்ச குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அது இம்பாசிபிள். சரி சொல்லுங்க, இந்த எருமாட்டை ஓட்டிக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க இப்பவே. சார் தயவு செஞ்சு எங்க வேக தடிக்க கட்டுப்படுத்தாதீங்க. இது பத்துலுக்கு தலை போற காரியம். அப்படி என்ன தலை போற காரியம்? சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சட்டத்தின் மீது ஆணை. சொல்லுங்க. அதாவது சார், இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கும் பேச்சு கொடுக்கறதுக்கும் எனக்கு நேரம் இல்ல. ஏன்னா இது யம தர்மராஜனோட வாகனம். என் உயிர் சம்பந்தமான பிரச்சனையில போய்கிட்டு இருக்கேன். மன்னிச்சிருங்க. மேல போ. இம்பாசிபிள். என்ன இது கனவா நினைவா? நிறுத்துங்க, இல்ல சுட்டு தள்ளிடுவேன். நிறுத்த போறீங்களா இல்லையா? என்ன நடக்குதுங்க? அடேங்கப்பா, ஒரு சைக்கிள் மோட்டார் சைக்கிளை விட இவ்ளோ வேகமா போதா? நிச்சயமா நடக்காது. இது இம்பாசிபிள். நில்லுங்க. நிறுத்துங்க. மோட்டு பத்லு, இந்த மாதிரி மீசையெல்லாம் வச்சுட்டு எங்க போறீங்க? சொல்லுங்க. ஐ சே ஸ்டாப். என்னை மன்னித்து விடு மகனே, யாம் சற்று அவசரத்தில் உள்ளோம் தற்போது. யார் உங்க மக? யார் உங்க மக? என் பேர் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். நிறுத்துங்க, இது என்னோட ஆர்டர். நிறுத்துங்க. அந்த யம மேல ஆன. மகனே சற்று பொறுத்திரு. தற்போது என்னால் இவ்வாகனத்தை நிறுத்த இயலாது. யாம் சற்று அவசரத்தில் உள்ளோம். யார பார்த்து பொத்துறாங்க? மரியாதையா நில்லு, இல்ல சுட்டுடுவேன். அது எமக்கிட்ட வந்துட்டான். சீக்கிரமா வேகமா போ. என்ன நடக்குது? யாராவது அவங்கள தடுத்து நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க. நிறுத்துங்க. நில்லுங்க. ஸ்டாப். இந்த நேம் ஆஃப் லா. நிறுத்திக் கொள்ளுங்கள். இத்தோடு மிகவும் அலைய வைத்து விட்டீர்கள். இந்த யமன் வைத்த குறியிலிருந்து எவரும் தப்பியதில்லை. இம்பாசிபிள். அது என்னோட டைலாக். நீங்க எப்படி சொல்லலாம்? இங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் என்னால் நம்ப முடியல. இம்பாசிபிள். நான் உனது இம்பாசிபிளை கூறவில்லை, எம்பாசிபிளை கூறினேன். நான் யமனடா, நீ எவனடா? நிறுத்து. இனிமே நம்மள யாராலையும் காப்பாத்த முடியாது. ஆட்டம் முடிந்தது. நீ என்னுடன் வந்துவிடு. அந்த லேப்டாப்பை கொடுத்து விடு. ஏனென்றால் அதில் இவ்வுலக ஜீவராசிகளின் பிறப்பு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுல என் பத்துலுவோட ஆயுசையும் பதிவு பண்ணி வச்சிருக்கல, அத நான் முதல்ல டெலீட் பண்ணிட்டு உன்கிட்ட இத கொடுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அவ்வாறு செய்து விடாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்தீர்கள் என்றால் பெரும் அனர்த்தம் நேர்ந்துவிடும். எவரை விடுவது எவரை கொண்டு போவது என்று தெரியாமல் போய்விடும். மோட்டோ, இதற்குள்ளே இருப்பதையெல்லாம் எப்படி அழிப்பது என்று உனக்கு தெரியுமா? நானே ஏதோ சும்மா உதார் விட்டு இருக்கிற, நீ வேற ஏன்டா வாய கிளற? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தயவு செய்து அவ்வாறு ஏதும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள், நான் அதை தருகிறேன். என் நண்பனின் ஆயுளை நீட்டிக்க வேண்டும். முடியுமா? இந்த அறிவிலி மோட்டுவிடம் சொல்லிவிடு சித்திரகுப்தா, அந்த லேப்டாப் சேதாரம் இல்லாமல் என் கைகளில் சேர வேண்டும் என்று. இல்லாவிட்டால் பத்துலுவுக்கு பதிலாக அவன் உயிரை எடுத்து விடுவோம் என்று கூறு. அந்த நம்பிக்கை இருக்கிறதா பிரபு? இவர்களை பார்த்தால் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் போல் தெரிகிறது. நீ அறியாததா? மானிடர்கள் தங்கள் உயிருக்கு ஆபத்து என்றால் அவர்கள் உறவுகள் அனைத்தையும் அறுத்துக் கொண்டு ஓடக்கூடியவர்கள். தனக்கு மீறியதுதானே தானமும் தர்மமும். நன்று.
இருவர் நட்பை கண்டு நாங்கள் மெச்சினோம். ஆகவே பத்துலுவிற்கு பதிலாக மோட்டு நீ எங்களுடன் வர வேண்டும். கண்டிப்பா வர்றேங்க. ஆனா சூடா சமோசா வேலைக்கு கொடுக்கணும். இல்ல, நீங்க இங்க இருந்து மோட்டுவை கூட்டிட்டு போக முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால நானே வரேன். என்ன நடக்குது? யார் எங்க போறீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போங்க. நான் யமனடா. மோட்டு, உனது தைரியத்தையும் உன் நண்பன் மீது நீ வைத்திருக்கும் பாசத்தையும் யாம் மெச்சுகிறோம். உன் பொருட்டு யாம் உனது நண்பன் பத்துலுவிற்கு உயிர்தானம் தருகிறோம். அது ஆயில் உள்ளவரை ஒற்றுமை தொடரட்டும். அட பாவிங்களா, எதை ஏன்டா தூக்கிட்டு போறீங்க? அவனுங்களை